ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆம்லா கேண்டி, அதாவது நெல்லிக்காய் மிட்டாய், நெல்லிக்காயில் ஸ்வீட் நெல்லிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இது நம்ம கடைகளில் கிடைக்கிது. நமக்கு கடைகளில் கிடைக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா சுகர் கோட்டடாக இருக்கும். அதே சமயத்தில் கடையில் கிடைக்கிறத விட இன்னும் ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இந்தியன் கூஸ்பெரி, அதுதான் ஆம்லா. நம்ம 2 நெல்லிக்காய் வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று குட்டி அரை நெல்லிக்காய், இன்னொன்று இந்த மாதிரி பெரிய உருண்டை நெல்லி. ஸோ இந்த குட்டி அரை நெல்லிக்காயில் இந்த கேண்டீஸோ ஊறுகாயோ பண்ணுறதுக்கு விட அது உப்பு மிளகாய் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி கேண்டீஸ் அண்ட் ஊறுகாய் போடுறதுக்கு இந்த மாதிரி முழு நெல்லி தான் ருசியும் ஹெல்த்தும். நெல்லிக்காயில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த டேஸ்ட்டு, அந்த புளிப்பில் நமக்கு சாப்பிடலாம் முடியலனா கூட இந்த மாதிரி கேண்டீஸாக செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா டெய்லி நம்மளும் சரி குழந்தைங்களும் சரி ஒரு 1-2 பீஸ் டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கலாம். இந்த நெல்லிக்காயிலெல்லாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால தான் இதை கோல்டன் பெரின்னு சொல்கிறாங்கன்னா பாருங்களேன். இப்போது நம்ம கடையிலிருந்து நெல்லிக்காய் வாங்கும்போது இந்த மாதிரி நல்லா உருண்டையாக பெருசாக விளைஞ்சதா, அதே சமயத்தில் எல்லோ ஷேடு இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. பச்சை நிறம் இருக்கிற நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா இன்னும் காய் பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதில் கொஞ்சம் துவர்ப்பு கசப்பு இருக்கும். இந்த கேண்டி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய்களை வேக வச்சு எடுத்துக்கணும். நெல்லிக்காய்களை வேக வைக்கும் போது தயவு செஞ்சு அதை தண்ணியில் வேக வைக்க வேண்டாம். ஏன்னா தண்ணியில் வேக வச்சு அந்த தண்ணியை இருத்துட்டோம்னா நெல்லிக்காயோடைய அவ்வளவு சத்தும் தண்ணியில் போயிடும். ஸோ அதனால் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு நெல்லிக்காய் மிட்டாய் வெல்லம் அதே சமயத்தில் சர்க்கரை 2 விதத்துலையும் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் வெல்லத்தில் பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போது நெல்லிக்காயோட சொலைகளை நம்ம பிரித்து எடுத்துடலாம். இது மேல் பகுதி. இதோட கீழ் பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற சென்டர் டாட்டில் உங்கள் கட்டை விரலை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதோட சுளைகளில் கொஞ்சம் விட்டு கொடுக்கும். ஸோ ஈஸியாக நம்மளால் சொலையாக அந்த நெல்லிக்காயை சிதையாமல் அழகாக பிரிச்சிட முடியும். ஸோ இந்த மாதிரி நான் 1 கிலோ நெல்லிக்காய் வாங்கி 2 அரை கிலோவாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த ப்ராசஸ்க்கு நான் வெல்லத்தில் மண்டை வெல்லம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அச்சு வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். அச்சு வெல்லத்தில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் தூக்கலாக வேணும், கலரும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் மண்டை வெல்லமே யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நான் 100 கிராம் வெல்லமும் 100 கிராம் சர்க்கரையும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக தேவைப்படும் போது 200 கிராம் வரைக்கும் நீங்கள் வெல்லமும் சர்க்கரையும் தாராளமாக சேர்த்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டை தூக்கி தான் கொடுக்கும். பேசிக்கான மெத்தட் 2த்துக்கும் சேம் தான். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த வெல்லத்தையும் சர்க்கரையையும் அதோடைய அளவு நெல்லிக்காயில் இப்படி போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். ஏன்னா நெல்லிக்காயோட தன்மைக்கு அதுக்குள்ளே இருந்து அந்த ஜூஸ் வெளியில் இந்த சர்க்கரை பாகுலையோ வெள்ளை பாகுலையோ அப்படியே மூழ்கிடும். இந்த மாதிரி போட்டு ஒரு நல்ல ஏர் டைட் கண்டெய்னர்ஸில் இதை எறும்பு வராமல் நான் கீழே ஒரு தட்டு வச்சு தண்ணி ஊற்றி அது மேலே இந்த பாத்திரங்களை வச்சுருக்கேன். நல்ல ஏர்டைட்டான கண்டெய்னர்ஸில் போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு 1 டே கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த ஜூஸ்லாம் வெளியில் இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்னா இங்கே தான் நமக்கு 2 வேரியேஷன் இருக்குது. வெல்லத்தில் ஊறின நெல்லிக்காய்களை இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து ஒரு அகலமான தட்டில் போட்டு தினமும் வெயிலில் 2லேருந்து 4 மணி நேரம் வச்சு எடுக்கணும். அன்னைக்கு சாயந்தரமே மறுபடியும் அந்த நெல்லிக்காய்களை திருப்பி அந்த சிரப்லேயே போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற விடணும். ஸோ இதே மாதிரி டெய்லி சன்ட்ரை பண்ணி 3 நாள் இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பாத்திரத்துலேருந்து வடிகட்டி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த பாத்திரத்தோடையே அப்படியே டெய்லி வெயிலில் வச்சு எடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த நெல்லிக்காய்களும் பூசணம் பிடிக்காது. அதே நேரத்தில் உங்கள் நெல்லிக்காய்களை அந்த சர்க்கரை ஜூஸ் நல்லாவே இழுத்துருக்கும். இது தொடர்ந்து ஒரு 2-3 நாள் நல்ல வெயில் சீசனில் நம்ம பண்ணோன்னா 3 டேஸ்லேயே நல்ல பதத்துக்கு வந்துடும் இந்த நெல்லிக்காய். இப்போ ஓரளவுக்கு நல்ல ட்ரையான பதம் வந்ததுக்கு அப்புறமேட்டு சர்க்கரைக்கு சர்க்கரை கோட்டிங்கும் வெள்ளை நெல்லிக்காய்களுக்கு
பனங்கல்கண்டு கோட்டிங்கும் இப்போ கொடுக்க போகிறேன். ஒரு 50 கிராம் சுகர் எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு நம்மளுடைய காஞ்ச நெல்லிக்காய் மேலே இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. பெரட்டி எடுத்து மறுபடியும் ஒரு க்ளீன் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இது பனங்கல்கண்டு பொடி பண்ணி நம்ம வெள்ளத்தில் ஊறின நெல்லிக்காய் காய வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம நல்லா ட்ரையாக கோட் பண்ணிடலாம். இப்படி பனங்கல்கண்டும் சர்க்கரைத்தூளும் கோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது சிரப்பில் போட தேவையில்லை. அதை இன்னும் ஒரு நாளைக்கு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டா போதும், நம்மளுடைய கேண்டீஸ் ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுக்கும் போது எவ்வளோ ஃப்ளஷியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கேண்டீஸ் நல்லா சுருங்கி இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ நீங்கள் பிளேட்டில் போடும்போது கலக்கலன்னு சத்தம் வரணும். ஸோ அது நம்ம கேண்டீஸ் ரெடி ஆகிடுச்சுன்றது தெரியுது. அவ்வளோதான், கேண்டீஸை உங்கள் நட்ஸ் பாக்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. டெய்லி யூஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.